குடும்ப உறவுக்கும் குடும்ப பாசத்திற்கும் அடிமையான கடகராசிக்காரர்களே, நட்புன்னா அவ்வளோ பாசம், உறவுன்னா அவ்வளோ பாசம். அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கெடுதலே நினச்சாலும் பரவாயில்லைங்க. எனக்கு உறவு முக்கியங்க, அவங்க எனக்கு வரணுங்க, என்னோட நல்லது கெட்டதில் பங்கெடுத்துக்கணுங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் தாங்க கடகராசி. எப்படிப்பட்ட வீண் பழிகளை சுமத்தினாலும் அவர்களை அப்படியே சரிப்போ தெரியாமல் சொல்லிட்டீங்க, போங்க வாங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நல்ல மனசோடு இது நாள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போனவங்க நீங்கள் தான். இதனாலேயே நிறைய இடங்களில் நிறைய சங்கடங்களை அனுபவித்தாலும் என்ன பண்ணுறதுங்க, மனுஷங்க தானேங்க, இயல்பு தானேங்கிற ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரங்க நீங்கள். இழப்பு நிறைய இருந்தாலும் சில இடங்களில் அதையும் தாங்கிக்கக்கூடிய சக்தி இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான், அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கடகராசியில். இந்த மாதிரியான இரக்க குணத்திற்கு சொந்தக்காரர்களான கடகராசியை இந்த குணத்தை வச்சேதாங்க நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. இதனால் குடும்ப உறவுகளுக்குள்ள கூட நிறைய சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். நான் சொன்னேன் நீ கேட்கல, அவங்கக்கிட்ட பேசாதேன்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அவங்களால உனக்கு நல்லது நடக்கலை, அவங்க உனக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க. ஏன்னா சில இடங்களில் உங்களோட பேச்சை நீங்கள் மட்டும்தான் கேட்பீங்க, மற்றவங்களோட பேச்சை கேட்க மாட்டீங்க. இது உங்களோட இயல்பு. ஆனால் அதெல்லாம் கோபமாக மாறக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. மற்றவங்களோட பாதிப்புகளை நீங்கள் மட்டும் அனுபவிக்கலை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு அது கோபமாக வந்துடுச்சு. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தா இது நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி இவங்க பேரில் கோச்சிக்கிறது, இதெல்லாம் நடந்து கணவன் மனைவி பிரிவெல்லாம் கூட நிறைய பேருக்கு நடந்துருச்சுங்க. உறவுகளால் எத்தனையோ குடும்பத்தில் கடகராசிக்கு நிறைய பேர் கணவன் மனைவி பிரிவு கூட இதன் மாதிரியான அமைப்பில் ஏற்பட்டிருக்கும். சொல்கிற பேச்சு கேட்கல, உங்க கூட நான் எப்படி சேர்ந்து வாழறது, உன்னால் நானும் சேர்ந்து கஷ்டப்படுறேன், அசிங்கப்படுறேன்னு நிறைய பேர் பிரிவுகளை சந்திச்சிருப்பாங்க. இப்போ எல்லாம் மாறிடுங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. நிறைய இழந்துட்டீங்க, நிறைய விட்டுட்டீங்க, நிறைய கோர்ட்டு கேஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பஞ்சாயத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மனசில் கொஞ்சம் வலிகளை கொடுத்தாலும் சில இடங்களில் மனிதர்கள் தானே அப்படிங்கிற எண்ணத்துலேயும் செயல்படுறவங்க நிறைய பேர். சில பேர் இந்த உறவுகளே அப்படித்தான், இவங்க கூட நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு, இவங்களெல்லாம் நம்பினதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் ஒரு சிலவங்க இருக்காங்க. இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஆட்கொண்டு தான் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறது. ஆனால் இதையே தான் அவங்க உங்களுக்கு பலகீனம் நினச்சிட்டு இருக்காங்க. உங்களோட பலகீனமாக அவங்க நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இன்னுமே சரிங்க, உங்களை எந்த விதத்தில் ஏமாற்றலாம், உங்களை எப்படியெல்லாம் பேசி உங்களை அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கலான்னு நிறைய பேர் காத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு புரியும், சிலருக்கு புரியாது. சிலருக்கு புரிஞ்சாலும் சரி என்ன பண்ணுறது, கேட்குறாங்களே, வாயை விட்டு கேட்குறாங்களே, நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாதேன்ற இடத்துலையும் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாம் மாறிடுங்க. உங்கள் காலம் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கான காலம் இது. இந்த காலம் உங்களுக்கான காலம்தான் இது. எவ்வளவோ விட்டுருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. தொழில் முதல்ல வளர்ச்சி அடையும். வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும், நல்ல வேலை, உங்களுக்கான வேலை, பெரிய நிறுவனத்தில் பெரிய உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் தகுதிக்கும் உங்களோட அனுபவத்திற்கும் உங்களோட உரிய குணத்திற்கும் சரியான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு சிலருங்க இப்போ பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு இப்போ தொழில் தொடங்கி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. 10 பேருக்கு நான் வேலை கொடுப்பேன்னு அன்றைக்கி உறுதியாக சபதம் எடுத்திருப்பீங்க, அன்றைக்கி முடிஞ்சிருக்காது, பணம் இல்லாமல் இருக்கலாம், நிறைய இடத்துல உங்களை நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் சரியாக அமையும், பொருளாதாரம் சரியாக அமையும். உங்களை நம்பி தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுக்க ஆட்கள் இருக்கும். இப்போ நீங்கள் வேலை கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு. அதுதாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். உங்களை யாருன்னு நினச்சி கூட பார்க்காதவங்க இப்போ திரும்பி பார்ப்பாங்க. நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியும். அந்த காலகட்டம் இப்போ இருக்குது, உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதார மாற்றம், திடீர் பண உறவு, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளே இப்போ புரிதல் ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தாலும் இப்போ பாருங்கள், தெளிவாக உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைக்கும், மனமாற்றம் கிடைக்கும், ஒரு நிம்மதி, சந்தோஷம், விட்டு கொடுக்கறது,
நிறைய ஊர் பயணங்கள் போகிறது, வெளியூர் பயணங்களுக்கு போகிறது, நிறைய கோவில்களுக்கு போகிறது, இதையெல்லாம் செய்வீங்க. மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க மாதிரியான அமைப்பை இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. நிறைய மாற்றம். பாசத்திற்காக எவ்வளோ விட்டு கொடுத்தீங்களோ இப்போ அதே பாசம் உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. உங்கள் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளால் நிறைய மரியாதை கிடைக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பேர் புகழ் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இன்னார் புள்ளன்னு சொல்லும் பொழுதே உங்கள் மனசு சந்தோஷப்படும். இத்தனை நாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு நினச்சிக்குவீங்க. எல்லா அவமானங்களுக்கும் திருப்பி பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, அமைதியாக தான் இருப்பீங்க. ஆனால் இறைவன் உங்கள் பக்கத்தில் இருந்து அதற்கான பதிலை கண்டிப்பாக கொடுப்பார். நல்லவங்களுக்கு சோதனை வரலாம், ஆனால் கெடுதல் வரக்கூடாது. கெடுதல் செய்தவர்களை இறைவன் விடமாட்டார். அது உங்கள் வழியில் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. நிச்சயமாக அதை கண்ணால் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். துரோகம் என்பதை எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடாது, ஆனால் செஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்களை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் சரியான முடிவு. இறைவன் ஒருத்தவன் இருக்கான்னு நம்பி விட்டீங்களா, அதற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அதே போல் செய்யும் வேலைகள்லாம் தெளிவாக செய்வீங்க. இது நாள் வரைக்கும் செஞ்ச வேலையெல்லாம் ஒரு குழப்பமாக இருந்திருக்கலாம், பாதியிலே நின்று போயிருக்கோம், செய்யலான்னு நினச்சிருப்பீங்க, செய்ய முடியாமல் போயிருக்கலாம், பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகள் இருந்திருக்கலாம், ஒரு சில வேலையால் நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுசாக முழு முடிவோட முயற்சியோடு செய்யும் பொழுது வெற்றி உங்களுக்கு தான். அதே போல் வேலையை முழுசாக செய்ய முடிப்பீங்க. கரெக்டாக செய்வீங்க. பிளான் கரெக்டாக இருக்கும். ₹1 போட்டால் ₹2 எடுக்கணுங்க. ₹1 என் செலவு போக மீதி ₹1 எனக்கு நிற்கணும் லாபமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிரும். எல்லாமே உங்களுக்கு லாபமாக அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. நிம்மதியை தருவதற்கான காலகட்டம். உரிய பதவி, உரிய அங்கீகாரம், தொழில் வளர்ச்சி, சிந்தனை தெளிவு, அதாவது மரியாதையான ஒரு மாற்றம், கௌரவம், அந்தஸ்து, இடம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, திருமணம் செலவுகள், அந்த சுபவிரய செலவும் இப்போ இருக்குது. திருமணம்லாம் பண்ணுவீங்க. கடகராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கே திருமணம் நடக்கும். இல்லைங்க நான்லாம் வயசாகி கல்யாணம்லாகி குழந்தைங்களாம் இருக்குன்னா அப்போ அந்த குழந்தைங்களுக்கான நல்லது கெட்டது எல்லாமே பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அனைத்து நல்லதையும் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யவே முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதை எல்லாத்தையும் செய்து காமிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இறைவன் உங்களை கொண்டுட்டு வந்துட்டார். இப்போ எல்லாமே செய்வீங்க, உறுதியாக இருப்பீங்க. இந்த நேர்மையான ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுக்கும். நான் அன்றைக்கி சரியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் சரியாக இருக்கிறேன்றதுல வைராகியத்தோடு இருப்பீங்க. அன்றைக்கி நான் ஏதாவது என் கஷ்டத்துக்கு சின்னதாக தப்பு பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி எனக்கு மாற்றம் வந்திருக்காதுன்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும்பாலானோர். அதனால தான் அவங்க நிலையிலேருந்து என்றைக்குமே மாற மாட்டாங்க. அவங்களோட இடம் எதுன்னு அவங்களுக்கு உண்மையாக தெரியும். எத்தனை ஏமாற்றம் வந்தாலும் சரி, எத்தனை தோல்வி வந்தாலும், எத்தனை பேர் முதுகில் குத்தினாலும் அவங்க இடத்துலேயே நின்னதுக்கு காரணம் அதுதான். இது இவங்களோட இயல்பு. அதனால தான் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான காலத்தை இறைவன் கொடுத்துட்ருக்கார். இப்போ உங்களுக்கான காலம். வண்டி வாகனம் வாங்கலாம், செல்வ செழிப்பாக இருக்கலாம், தொட்டது துலங்கக்கூடிய இடத்துக்கு வண்டிங்க. அப்புறம் என்னங்க, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திருமணம் யோகம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது. குழந்தை இல்லைன்னெலாம் பேசினவங்க நிறையா பேர் கடகராசியை பார்த்து எவ்வளோ பேசியிருப்பாங்க. இந்த 1.5-2 வருஷமாகவே இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால இதுவும் ஒரு பாதிப்பாக தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. இப்போ அதற்கான காலகட்டம் வந்துருச்சு. நிச்சயமாக உங்களுக்கான வாரிசு உறுதியாக இருக்குதுங்க. மற்றவங்களுக்காக நம்ம வாழ போகிறது கிடையாது. ஆனால் மற்றவங்க நம்மளை வாழவே விடக்கூடாதுன்னும் பொழுது நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா, அதற்கெல்லாம் மாற்றத்தை இறைவன் கொடுக்குறாரு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு காலகட்டம். உறவுகள் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்பீங்க. எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தினாலும் அத்தனை பேர் முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டம். இதை இறைவன் உங்களுக்கு கிரகங்கள் மூலமாக நல்ல பலனை கொடுக்குறாருங்க. நினச்சது அத்தனையும் நடக்கும், தொட்டது அத்தனையும் தொடங்கும். இனிமேல் எதிர்மறை எண்ணமே வராது. மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சங்கடமாகவே இருந்தீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தார், சந்திர பகவான். இப்போ அவரே மாறிட்டார், நல்ல இடத்துக்கு வராரு. அப்போ நீங்கள் எதை செய்தாலும் சரியாக இருக்குன்ற நல்ல எண்ணம், நேர்மறை எண்ணம்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. நான் சரியாக தான் செய்கிறேன்ற இடத்துக்கு இப்போ தான் வரீங்க.
இது செஞ்சால் அதாயிடுமோ இதாயிடுமோ தப்பாயிடுமோ மறுபடியும் பிரச்சனை ஆகிடுமோன்னு எத்தனையோ பேர் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நான் எது செஞ்சாலும் சரியாக தாங்க இருக்கும், நீங்களாம் எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ணாதீங்கன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க, முன்னேற்றம் ஏற்படும், நிம்மதியாக இருப்பீங்க, உறுதியாக இருப்பீங்க. காலம் உங்களுக்கு கனிவானதாக இருக்கும். ஏற்றுக்க மனசு வரலைங்க எனக்கு, நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். கஷ்டம்னு ஒன்று ஏற்றுக்கிட்ட பிறகு நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறத ஏங்க ஏற்றுக்க மாட்டீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உறுதியாக சொல்கிறேன், நான் அடித்து அடியாக சொல்கிறேன், ஆண்டவன் சாட்சியாக சொல்கிறேன். நல்லா இருப்பீங்க. கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக சந்தோஷமும் வரதான் செய்யும். இந்த இறைவன் மக்களுக்கு மனுஷங்களுக்கு கொடுத்த ஒரு அந்த வரம் தான் இதெல்லாம். ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு சிலவங்க அதையும் கமெண்ட்ஸில் போடுறாங்க, நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்கன்னு. இதில் என்னங்க பொய் சொல்லி என்னங்க பண்ண போகிறோம்? நல்லா இருக்கணுங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறது. நீங்களும் அதே தானே எல்லாருக்கும் நினைப்பீங்க. அதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் இறைவன். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இப்போ அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் எதை செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் செய்வீங்க. இதெல்லாம் செஞ்சு நான் ஜெயிச்சு காட்டினேங்க, எனக்கு அது தாங்க ஆசை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் முடியாமல் தவிச்சு போயிருப்பீங்கள்ல, அதெல்லாம் இப்போ தன்னால் நடக்கும். தொட்டது எல்லாம் தொலைங்கிடும், வெட்டது எல்லாம் கிடைச்சிரும். எத்தனை இழந்தீர்களோ அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருங்க. முதல்ல நீங்களே உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. நான் எல்லாத்துக்கும் தகுதியானவங்க தான், நான் எல்லாத்துக்கும் தகுதியான ஆட்கள் தான். நீங்களே உங்களை உணரக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க. ஒரு நல்லது நடக்கும் பொழுது தானே உங்களுக்கு புரியும், நான் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கேன், ஏதோ கஷ்டத்தில் தான் கொஞ்சம் தவறி இருக்குது, இருந்தாலும் நான் எந்த இடத்துலையும் யாருக்கு எந்த தப்பு செய்யலை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். நினைக்கிறது எல்லாம் நடக்கும், நிச்சயமாக மாற்றம் இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கினீங்கன்னா வாழ்க்கை மாற்றத்திற்கான அளவுகோல் இல்லாமல் மாறுவீங்க. இவ்வளோதான், ஒரு அடி தாங்க ஏறுவீங்க, 2 அடி தான் ஏறுவீங்கலாம் சொல்ல முடியாது. உச்சாணி கொம்பில் இருப்பீங்க. உங்களுக்கான காலம் இது. ஜெயிச்சு காட்டுங்க, அதுதாங்க வெற்றி எல்லாருக்கும். எனக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் பொழுது இறைவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே இதுதான். நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது.